வாங்க. மித்ரா, வினய், இதோ வரமா. உட்காருங்க. உட்காரு. தாத்தா வணக்கம். தாத்தா வணக்கம். பாட்டி வணக்கம் தம்பி. இது வினய் தானே? கரெக்டா சொன்னீங்க, உங்க பேரன்தான். இந்தாங்க. இந்தாங்க. பார்த்தாலே தெரியுதே முகத்துல. அப்ப பார்த்தா அதே கலை இன்னும் தாண்டவம் வருதே. SSLC படிக்கும் போது பார்த்தது. எப்படி பாருக்க? சௌக்கியமா இருக்கியா? நான் சௌக்கியமா இருக்கேன் தாத்தா. ஆமா, இந்த பொண்ணு உன் சம்சாரமா? ஆமா தாத்தா. அட, ஆமான்னு சொல்ற கூட இவ்வளவு டைம் எடுத்துக்கிற. இத கூட உன் சம்சாரத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கித்தான் சொல்லணுமா? கமலம், கவனிச்சியா? நம்ம வீட்டு கதை தான் இங்கேயும் ஓடுது. பொண்டாட்டி கண் அசைவு இல்லாம ஒரு காரியமும் நடக்காது போல் இருக்க. அப்படித்தாப்பா இருக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் பொண்டாட்டி கிட்ட சரண்டர் ஆயிட்டான்னா அவன் லைஃப்ல ஒரு தொந்தரவும் இல்லாம நிம்மதியா காலத்தை தள்ளிடலாம். ஏன் வண்டியா இப்படி தாப்பா ஓடிட்டு இருக்கு. ஏமா, இந்த பையன் யாரு? இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லையே. 5 நிமிஷமா முன்னாடி நின்று இருக்கேன், இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லங்கிறாரு. இவ என் தம்பி மாமா, நீங்க பாத்திருக்க வாய்ப்பே இல்ல. ஓ அப்படியா? உன் தம்பியா? சந்தோஷம். ஏன் தம்பி ஒத்தையா இருக்கிறீங்க? சம்சாரம் வேலைக்கு போயிருச்சா? அதையே மாமா கேக்குறீங்க? கல்யாணம் பண்ணிக்காம தனி மரமா நிக்கிறான். கேட்டா கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொல்றான். ஏமா, இது ரொம்ப அருமையான விஷயமாச்சேம்மா. எங்க மாதிரி பிச்சல் புடுங்கல் இல்லாம ஆயா ஜாலியா காலத்தை கழிச்சிடலாம்ல. இங்க பாருப்பா, நீ இவர் சொல்றதெல்லாம் கேட்காத. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிடணும். இல்லன்னா பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். சரியா? எனக்கும் என் மனைவிக்கும் 80வது கல்யாணம். நீங்களும் உங்க குடும்பமும் வந்து எங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவசியம் வந்துருங்க. குடும்பம் ரொம்ப சந்தோஷம். உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். கண்டிப்பா வரோம் மாமா. கமலா, இன்னொரு பிளேட் எடு. ரெண்டு பேரும் இப்படி வாங்க. வாங்கப்பா. நீங்களும் எங்க 80வது கல்யாணத்துல கலந்துகிட்டு எங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். ஏன்னா நீங்க இப்பதான் உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஏன்னா எங்களை போல நீங்களும் நல்லது கெட்டது, சண்டை சச்சரவு, இன்பம் துன்பம் எல்லாத்துலயும் நீங்க 2 பேரும் என விரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அனுசரணையா கடைசி வரைக்கும் வாழணும்னு நாங்க ஆசீர்வாதம் பண்ணணும். அதுக்காக நீங்க கண்டிப்பா வரணும். என்ன அறிவீங்கல்ல? பாத்தியா கமலம், நான் சொல்லல? இவங்க 2 பேரும் நம்ம மாதிரியே இருக்காங்க பாரு. நம்ம 80ஆம் கல்யாணத்துக்கு கலந்துக்கிறதுக்கு கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் பர்மிஷன் வாங்கிக்கிறத. என்னம்மா, நீங்க 2 பேரும் வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவோம். என்னப்பா வினய், அமைதியாவே இருக்கிற? ஒண்ணுல தாத்தா, வந்துடுறோம். அப்படிங்க.
அப்படியே அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிருங்க மாமா. அடடடடா, எத்தனை தடவை தான் ஆசீர்வாதம் வாங்குவாங்க? அதான் ஏற்கனவே வாங்கிட்டாங்கல்ல. இனிமே எங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா நாங்க மனக்கோலத்துல இருக்கும் போதுதான் பண்ணணும். தேவைன்னா அங்க வந்து வாங்கிக்கோங்க. கமலா, பிரம்மச்சாரிக்கும் கொடுத்துடலாமா? இல்லைன்னா கோச்சுக்கிட்டு பிரம்மச்சாரி சாபம் பெரும் சேதத்தை உருவாக்கிறோம். ஐயோ இல்ல மாமா, நான் அப்படி எல்லாம் சாப்பிட விட மாட்டேன். நான் ரொம்ப நல்ல பிரம்மச்சாரி. நான் அக்கா கொடுத்த இன்விடேஷனை ஷேர் பண்ணிக்கிறேன். ஆட இல்லப்பா, முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதெல்லாம் கிளம்பு, நேரம் ஆச்சுப்பா, வா போலாம். டே மாப்ள, ஏண்டா ஜல்லிக்கிட்ட காலை அடக்க கூப்பிடுறாங்க, கல்யாணத்துக்கு தானே கூப்பிடுறாங்க. வாடா போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்படி யோசிச்சுட்டு இருக்க? யோ, வெக்கமா இல்ல? ஏன் அப்படி அலையிற? உனக்கு வேணா நீ கிளம்பி போயா? என்னையே வான்னு இழுத்துட்டே இருக்க? ஆமா, உன்னை மூக்கணாங்கயிறு போட்டு இழுக்கிறாங்க. எனக்கு தெரியும்டா நீ எதுக்கு வரமாட்டேன்னு சொல்றேன்னு. தெரியுதுல? அப்புறம் எதுக்கு நீ என்ன கூப்பிட்டுட்டே இருக்க? உங்களுக்கு எல்லாம் வேணா கிளம்பி போங்க, சும்மா என்ன டார்ச்சர் பண்ணி. அக்கா நானும் வரலக்கா, மாப்பிள்ள வரலன்னு எனக்கு போர் அடிக்கும். நான் வரல, நீங்க மட்டும் போங்க. மாப்பிள்ள வந்தாதான் நான் வருவேன். டாடி வாங்க டாடி. 80வது கல்யாணம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. நான் பார்த்ததே இல்ல டாடி. எனக்கு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ் டாடி வாங்க டாடி. அடப்பாவி, கடல் மாதிரி இவ்ளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு அங்க வந்து வேலைக்கார மாதிரி எங்க வீட்டுல கிடந்தானா? எல்லாம் நாடகம், சுத்த நாடக குடும்பமா இல்ல இருக்கு. உள்ள போய் பாப்போம். மா வெளியே நில்லுமா. யாருமா நீங்க? கேட் திறந்து உள்ள வரீங்க? ஏய், நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? மரியாதை மரியாதை கொடுத்து பேச பாரு. நீங்க யாரா வேணா இருங்க, இப்படிதான் கேட்காம கேட் திறந்துட்டு உள்ள வரதா? இங்க பாரியா, நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். வந்ததுல இருந்து நான் யாருன்னு தெரியுமான்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்களே சொல்ல வேண்டியதானே நீங்க யாரு? அது சரி, உள்ள போய் உன் முதலாளி கிட்ட நாகு வந்திருக்கேன்னு சொல்லு. சொன்னா சொல்லி பாரு, அப்புறம் தெரியும் நான் யாருன்னு. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சொல்ல முடியாதா? ஏன்யா? ஏன்? ஏன்னா அவங்க யாருமே வீட்ல இல்ல, அவங்க எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. வெளியே தானே போயிருக்காங்க, பரவாயில்ல. நான் இங்கேயே வெயிட் பண்ணி அவங்கள பாத்துட்டே போறேன். வெயிட் பண்ணி பாத்துட்டு போறீங்களா? அதெல்லாம் முடியாதுமா, அவங்க வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும். 4-5 நாள் ஆகுமா? ஏன்? அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு 4-5 நாள் ஆகும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்துக்கோங்க, போங்க. காலங்காத்தால வந்து. சரி, எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? ரொம்ப தேங்க்ஸ். போங்கம்மா. ஒரு வேலைக்காரன், இவனுக்கு எவ்வளவு திமிரு பாரு. ஓஹோ, என் குடும்பத்தையே சீரழிச்சிட்டு என் குடும்பத்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு உங்க வீட்டு விசேஷத்துக்கு குடும்பத்தோட போயிருக்கியா? நான் வரேன், வந்து உங்களுக்கு வச்சுக்கிறேன். மீனாட்சி, இவங்க யாருன்னு தெரியுதா? தெரியலையேம்மா. அட என்ன மீனாட்சி, உனக்கு மூட்டு வலின்னு சொன்னப்ப நான் உன்னை ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேனே, ஞாபகம் இருக்கா? ஆமாமா, டாக்டர் ராமகிருஷ்ணன் கிட்ட. ஆமா, அந்த டாக்டர் ராமகிருஷ்ணனோட சம்சாரம் தான் இவங்க. அவங்க டாக்டரோட மருமக மித்ரா. வணக்கம். வணக்கம். வணக்கங்க. இப்ப உங்களுக்கு மூட்டு வலி பரவாயில்லையா? பாதிக்கு மேல குறைஞ்சிருக்குமா. டாக்டர் அதுக்கு தகுந்த வேலையை பார்க்க சொல்லிருக்காரு. இப்ப கொஞ்சம் தேவல. கைராசியான டாக்டருமா. நீங்க எல்லாம் என்னையும் என் வீட்டுக்காரையும் பார்த்து இந்த வயசுலயும் நீங்க 2 பேரும் எப்படி புதுசா கல்யாணம் கட்டிக்கிட்டவங்க மாதிரி இருக்கீங்க, எங்களால அப்படி இருக்க முடியலன்னு கேப்பீங்க. மித்ராவும் ஹஸ்பண்டும் எங்களெல்லாம் விட ஒருபடி தாண்டி போயிட்டாங்க. அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு அந்யோன்யம். புருஷனை கேட்காம பொண்டாட்டி ஒரு பதிலும் சொல்ல மாட்டா.
பொண்டாட்டி கேட்காம புருஷனும் பதிலே சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு அவங்க அந்யோன்யமா இருப்பாங்க. அப்படியா? நெசமாவா? ஏமா எங்களுக்கும் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லித்தாயே. என்னம்மா அமைதியா இருக்க? கேக்குறாங்கல்ல, சொல்லுமா. அதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லம்மா. இங்க எல்லாரும் கணவன் மனைவினா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அக்கறையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. அது எப்படி தப்பாகும்? புருஷனை பொண்டாட்டி தானே அன்பா அக்கறையா கவனிச்சுக்கணும். அப்பதானே அவ மேல ஒரு இதுவா இருப்பாரு. நாம பண்ற தப்பே இதுதான். எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக நாமளும் அன்பா அக்கறையா இருக்கோம்னு சொல்றோம். இங்க நம்ம எல்லார் மேலயும் அன்பாவும் அக்கறையாவும் இருக்கும். அம்மா மேல, அப்பா மேல, தம்பி மேல, தங்கச்சி மேல, அவ்வளவு ஏன் நம்ம வீட்டுல வளர்க்கிற செல்ல பிராணிங்க கூட அன்பாவும் அக்கறையாவும் இருக்கும். இதுல இருந்து கணவன் மட்டும் விதி விலக்கா மாறினார்னா அது நம்பிக்கை. நாம கணவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நம்ம கூட அவங்க நெருக்கமா இருக்கிறதுக்கு காரணம். கணவன் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அது உடைஞ்ச கண்ணாடி மாதிரி மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. அன்பு அக்கறை எல்லாம் தாண்டி உறவு மேல நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா வாழ முடியும். கரெக்டா சொன்னமா. நீங்க உண்மையை தாங்க சொல்லிருக்கீங்க. இது கெட்டிக்கார பொண்ணு. மம்மி என்னோட வாயேன். எங்க மா நீங்க பேசிட்டு இருங்க, விக்ரம் கூப்பிடுறான். சரிம்மா, நீ போ. வா. மித்ரா, அழாதம்மா. ஏரியா பாரு, சும்மா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக எதுவும் தேவையில்லாம் பேசணும்னு நினைச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். என்னைக்கு ஒரு நல்ல கோவம் வந்திருக்கு? எப்போ கெட்ட கோவம் தானே வருது? கோவம் வருமா? இது நம்ம வீடாடா உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிறதுக்கு? ஒரு விசேஷத்துக்கு வந்திருக்கோம், வந்த இடத்துல 2 பேர் இப்படி சண்டை போட்டுக்கிட்டா வெளியில தெரிஞ்ச நம்ம குடும்பத்தை பத்தி என்னடா நினைப்பாங்க? யோ, நானே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொன்னேன். சும்மா இருந்தவன வாவான்னு நீங்களா தானே கூப்பிட்டீங்க. தேவெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. டேய், அவன் சொல்றது நியாயம் தானடா. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இதை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. நம்மளே அதிரடியா முடிவெடுத்தா தான் உண்டு. யாரு? நான் தான் வாசுகி. மாமா தான் கூப்பிடுறாரு. ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். கொஞ்சம் வெளியில வரீங்களா? மித்ரா, கண்ணை தொடச்சுக்கோ. வா. மித்ரா, டின்னர் ரெடியா? கமலமத்த சாப்பிட கூப்பிட்டாங்க. நீ போய் வினயையும் அருணையும் கூட்டிட்டு வாம்மா. நமக்காக அவங்க காத்திருக்க வேண்டாம். சரிங்கம்மா. சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன். எங்க போனாங்க? யாரையுமே காணோம். வினய் மாமா எங்க போயிட்டாங்க? அருண் மாமாக்கு போன் பண்ணி பாப்போம். என்ன இது? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையே. அம்மா, வினயும் அருண் மாமா 2 பேரும் ரூம்ல இல்லம்மா. ரூம்ல இல்லையா? எங்க போனாங்க அவங்க? நல்லா தேடி பாத்தியாமா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேமா. எல்லா இடமும் தேடி பாத்துட்டியா? தூங்க போற நேரத்துல எங்க போய் தொலைஞ்சாருங்க? போன் பண்ணி அவங்களுக்கு? அருண் மாமாக்கு போன் பண்ணி பார்த்தேமா. போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதா? தெரியாத இடத்துல 2 பேரும் சேர்ந்துகிட்டு எங்க போனானுங்க?
அதாம்மா எனக்கும் பயமா இருக்கு. வரட்டும் வரட்டும். நீ வினய்க்கு ஃபோன் பண்ணு. ஐயோ வேண்டாமா, நான் அவருக்கு ஃபோன் பண்ணா அவர் டென்ஷன் ஆயிடுவாரு. விடுங்கம்மா, அவரே வரட்டும். இது என்ன பழக்கம்? சொல்லாம கொள்ளாம போறது. வீட்டுக்கு வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். வந்த இடத்துல அடக்க ஒடுக்கமா இருக்க வேண்டாம். என்ன பழக்கம் இதெல்லாம்? அம்மா, என் வீட்டுக்காரரை காணோம். நீங்க எங்கயாவது பாத்தீங்களா? என் வீட்டுக்காரரை காணுமா? பாத்தீங்களா? என்ன உங்க வீட்டுக்காரையும் காணுமா? ஆமாமா, நானும் தேடி பாத்துட்டேன். எங்க போனாருன்னு தெரியல. அம்மா, என் வீட்டுக்காரரையும் காணோம். அம்மா, ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரரையும் காணோமா? என்ன மித்ரா, எல்லாருமே காணோம்னு சொல்றாங்க. என்ன என்ன ஆச்சு? எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டா இங்க மாநாடு போட்டுட்டு இருக்கீங்களா? என்ன உண்ணாவிரதம் இருக்க போறீங்களா? அது இல்லத்த, என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு சாப்பிட வர சொன்னீங்கல்ல. இங்க வந்து பார்த்தா ஆம்பளைங்க ஒருத்தரையும் காணோம். அதான் எங்க போயிருக்காங்கன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம் அத்தை. இது என்ன கூத்தா இருக்கு? பொண்டாட்டி கிட்ட கூட சொல்லாம புருஷங்கள்லாம் எங்க போயிட்டாங்க? மா, உங்க வீட்டுக்கார் மாதிரி எங்க வீட்டுக்காரர் இருப்பாருன்னு நினைக்காதீங்க. எங்க போனீங்கன்னு கேட்டா கூட வாய் திறந்து சொல்லவே மாட்டாரு. இதுக்கு நான் அவங்கள தப்பு சொல்ல மாட்டேன், உங்களை தான் சொல்லுவேன். சாமர்த்தியம் உங்களுக்கு இருக்கணும். ஏய், இந்த அமைதிக்கு பயப்படுவேன்னு அர்த்தம் இல்ல, பயப்பட மாட்டேன்னு அர்த்தம். எனக்கும் இவனுக்கும் மட்டும்தான் நல்ல மனைவி அமைஞ்சிருக்கு. அதனாலதான் வினைக்கும் எனக்கும் போன் வரல. எப்பா, இதுக்கு மேல இங்க இருந்தா என் பொண்டாட்டி நான் அடிச்சே கொண்டுடுவா. கிளம்புறேன்ப்பா, சாமி ஆள விடுங்க. கிளம்புறேன்ப்பா. பயப்படாம உட்காருங்க, வெயிட் வந்துட போகுது. அதெல்லாம் போக முடியாது. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க எல்லாரும் ஜாலியா இருக்கணும். இங்க எதுக்குமே யாருக்குமே கட்டுப்பாடு கிடையாது, புரியுதா? நீங்க எல்லாரும் என் வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கீங்க. அதனால நான் சொல்றதான் நீங்க எல்லாரும் கேட்கணும். இங்க பாருங்க, நீங்க போக வேணாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கப்பா. ஏண்டா, நாம என்ன தினந்தோறுமா புடிச்சுக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு ஒரு நாள் தானே. இதுக்கு உங்க சம்சாரம் அலோவ் பண்ண மாட்டாங்களா என்ன? இதுதான்டா டெஸ்ட். இதத்தான் நீங்க பண்ணணும். ஆமா, இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் உங்க பொண்டாட்டி கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிருக்கீங்க? நான் சொல்லிருக்கேன். ஏண்டா, ஒரு ஐ லவ் யூ கூட சொல்லாம எப்பறா நீங்க எல்லாம் புள்ளைய பெத்துக்கிட்டீங்க? எப்படித்தான் இதுக்கு அவங்க சம்மதிச்சாங்களோ ஒன்னும் புரியல. எனக்கே ஆச்சரியமா இருக்குப்பா. மாப்பிள்ள, ஏன்டா அமைதியா இருக்க? நீ மித்ரா கிட்ட சொல்லிருக்கீல்ல? சொல்ற, முறைக்காதடா, சொல்லு. கேக்குறாருல்ல? யூ சும்மா டென்ஷன் பண்ணாத, சொல்லிட்டேன். சரி சரி, எல்லாரும் அவங்க போன் எடுத்து அவங்க மனைவி கிட்ட ஐ லவ் யூ சொல்லுங்க. மாமா, வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க மாமா. இவன் ஒருத்தன். ஏய், நீ ஏன்டா கையை தூக்குற? கையை கீழே இருக்கடா. நீயே ஒரு பிரம்மச்சாரி, பெருசா கையை தூக்கிட்டான். சரி, யாருக்கெல்லாம் அவங்க பொண்டாட்டி மேல அன்பு பாசம் இல்லையோ அவங்க எல்லாம் போன் பண்ண வேண்டாம். உங்களுக்குலாம் என் ஒய்ஃபை பத்தி தெரியாது. நான் போன் பண்ணலாம் எடுக்கவே மாட்டேன். எடுக்கலன்னா மறுபடியும் பண்ணிக்கிட்டே இரு. விடியற வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்போம். எடுக்காம எங்க போயிட போறா? நீ போன் பண்ண. தாத்தா இல்ல தாத்தா, நான் போன் பண்ணனா தலைக்கு மேல ஏறி உட்காந்துப்பா. ப்ளீஸ், அதெல்லாம் சரிப்பட்டு வராது, சொன்னா கேளுங்க. ஏண்டா, தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்தா நல்லதா போச்சு. ராட்ன மாதிரி சுத்தி சுத்தி வர வேண்டியது தானே. அது உனக்கு சந்தோஷம் தானே? இருங்கப்பா, கொஞ்சம் இருங்க. இவன் மட்டும் இப்ப போன் பண்ணலனா இங்க இருந்து யாருமே வெளியே போக முடியாது சொல்லிட்டேன். பண்றேன், பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இரியா. நீ பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன். ஆப்போசிட்ல
உன் பொண்டாட்டி போனை எடுத்ததும் நீ ஐ லவ் யூன்னு மட்டும் சொல்லணும், வேற எதுவுமே பேசக்கூடாது. என்ன தாத்தா? ஐயோ மாமா, நான் கூட என்னமோ அவனை என்ன மாதிரி ஒரு பக்கத்துக்கு பேச சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஐ லவ் யூ தானே, ஈஸியா சொல்லிடுவான். மாப்பிள்ள ஐ லவ் யூ 3 வார்த்தை தான். இல்ல அதுவும் கஷ்டமா இருந்தா லவ் யூ 2 வார்த்தையில முடிச்சிரு. சொல்லு. மித்ரா, அட்டென்ட் பண்ணி பேசுமா. லவ் யூ. என்ன சொன்னாங்க? நீங்க ஐ லவ் யூ சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க உங்க வைஃப்? ஒண்ணுமே சொல்லல. ஒண்ணுமே சொல்லலையா? ஆமா, உங்க எல்லாருக்குமே இப்ப புரியுதா? உங்க ஒய்ஃப் மாதிரிலாம் அவ கிடையாதுங்க. சரியான திமிரு பிடிச்சவ. வினய், நீ நினைக்கிறது தப்பு. நீ லவ் யூன்னு சொன்னதுக்கு உன் பொண்டாட்டி ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இருந்திருக்கான்னா அவ மனசுக்குள்ள 1000 வார்த்தை பேசியிருக்கான்னு அர்த்தம். இங்க பாருங்க, ஏய், என்னோட அனுபவத்துல சொல்றேன், உங்க எல்லார் பொண்டாட்டியை விட என் பேரன் பொண்டாட்டி ஒரு படி மேல. புருஷனுக்கு பொண்டாட்டி மேல இருக்கிற கோபம் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். செடியில் இருக்கிற பனி மாதிரி காத்து பட்டா காணாம போயிடும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க எல்லாரும் பொண்டாட்டி மேல வெறுப்புலையும் சில பேரு அவங்களுக்கு பயந்தும் பேசுனீங்க. இப்போ அதெல்லாம் எங்க போச்சு? தெரியல. ஒரு போன், ஒரே ஒரு போன், பொண்டாட்டி வாய்ஸ கேட்டதும் மனசு மாறிடுச்சு. மாப்பிள்ள, ஏன்டா இப்ப நடந்துட்ட? மித்திர ஒன்று சாப்பிடுதானே கூப்பிட்டா? ஒன்று போய் சாப்பிடணும், இல்லை வேணான்னா பேசாம போயிடணும். அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி பேசினேன்? விசேஷத்துக்கு வந்திருக்கோண்டா. இதை மற்றவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்தை பற்றி என்ன நினைப்பாங்க? ஏன்டா இப்படி முட்டாள்தனமா நடந்து தேவையெல்லாம் பேசாத, அப்புறம் கடுப்பாயிடும் சொல்லிட்டேன். ஆகண்டா அந்த பொண்ணு அலறாடா, அதான் சொன்னேன். நல்லா அழட்டும். நான் அவ்வளவு படிச்சு சொன்னேன், நல்ல பட்டாத புத்தி வரும் அவளுக்கு. மாம்சே, இங்க பார், இது முதல் முறை இல்ல. நானும் அவளுக்கு பல முறை சொல்லிட்டேன், எனக்கு உனக்கு பிடிக்கல, என்கிட்ட வராதுன்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன். எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கும்போது என்கிட்ட வந்து வம்பு பண்ணிட்டே இருக்கா. வீணா சீன் போட்டு இங்க இருக்கவங்கிட்ட எல்லாம் எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறா. ஏன் மாம்சு, நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, விட வேண்டியதானே? திரும்ப வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. அதான் நல்லா பிடிச்சு கத்தி விட்டேன். இனிமேலாவது ஒழுங்கா இருப்பாள? இருப்பா, இருக்காளான்னு பாப்போம். இதை பாரு, அவன் எங்கடா தொந்தரவு பண்ணா? நயமா பார்த்தா அவன் வேணான்னு தான் போனான். நீ தான் அவளை கோயம்புத்தூருக்கு தேடி வந்த. அவள் இருக்கிற வீட்டுக்கு போய் வேலைக்கு சேர்ந்த. அவளை மனசை எப்படியாவது மாற்றணுன்னுட்டு அது இது பண்ணி அவன் மனசை மாற்றினேன். அவளும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு நீ வேணும்னு இருந்திருக்கா. இப்போ வந்து நீ அவள் வேணான்னு சொன்ன என்னடா அர்த்தம்? சொல்லு பார்க்கலாம். ஆம்சு, அவளுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். அவளுக்காக தான் என் காத்துக்கிட்டு இருந்தேன். அவ என்ன முழு மனசோட ஏத்துக்கவே இல்லையா? விக்ரம்காக மட்டும் தான் என்ன ஏத்துக்கிட்டா. அது மட்டும் இல்ல மாம்சு,
அவ என் மேல வச்சு அந்த நம்பிக்கை விட அந்த அந்த வீணா போன கார்த்திக் மேலதான் அதிகமா நம்பிக்கை வச்சிருந்தா. இப்போ பிரச்சனை என்னடா? இங்க பாரு, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன அவ இன்னும் பழைய வினயாவே தான் நினைச்சிட்டு இருக்கான். யோ மாம்சிக்கு பாரு, இப்படி என் மேல நம்பிக்கை இல்லாதவ எனக்கு தேவையே இல்லை. டேய், உனக்கு என்ன கார்த்திகை நம்பணும், அதான உன் பிரச்சனை. கொஞ்சம் யோசிச்சு பாருடா. எங்கே போகணுன்னே தெரியாமல் வந்தப்போ இந்த ஊரில் அந்த காந்திமதி அம்மா குடும்பம் தான் அவளை கடைக்கலம் கொடுத்தாங்க. அந்த வீட்டில் தான் அவள் இருந்தா. அப்போ இருந்தே அவள் கார்த்திகை நல்லவனாக தான்டா பார்த்தா. அவன் அப்படி நடிச்சிருக்கான். நாமளே அந்த வீட்டுக்கு போனப்போ கார்த்திக் பற்றி என்ன நினச்சோம்? ஜென்டில்மேன் தான் நினச்சோம். எங்க மம்மிக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் வந்து கேட்பேன். விக்ரம், நீ டாடிவே எதிர்த்து பேசுவியா? ஆமா, டாடினா எதிர்த்து பேசுவேன். விக்ரம், டாடிய பிடிக்கும். எல்லா குழந்தைங்களுக்கும் டாடினா ரொம்ப பிடிக்கும். ஆனா மம்மிக்கு ஒண்ணுனா எந்த குழந்தையும் டாடி ஆனாலும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நான் என் மம்மிக்காக தான் இருப்பேன். என்னடா பார்க்குற? உன் பையன் உன்ன மாதிரி தானே இருப்பா. நிற்க வச்சு கேள்வி கேட்குறான்ல, பதில் சொல்லு. விக்ரம், அது இல்லடா. டாடி என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ நீங்க சாப்பிட வரீங்களா இல்லையா? இல்லடா, நான் என்ன சொல்ல வரேன். நீங்க எதுவும் பேச வேண்டாம். அட, நீங்க சாப்பிட வரீங்களா இல்லையா? நீங்க சாப்பிடலன்னு மம்மி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. நீங்க சாப்பிடலன்னா மம்மியும் சாப்பிட மாட்டாங்க. நீங்க 2 பேரும் சாப்பிடலன்னா நான் எப்படி சாப்பிடுவேன்? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாதான் எல்லா குழந்தைங்கள மாதிரியும் நானும் ஜாலியா இருக்க முடியும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இல்லாம ஜாலியா இருந்தாதான் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாங்க டாடி சாப்பிடலாம். இல்ல விக்ரம், டாடி என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். டேய் பேச விடுறா. மம்மி, நீங்க சாப்பாடு தானே கொடுக்க வந்தீங்க. நீங்க சாப்பாடு கொடுங்க. ஐயோ மம்மி, டாடிக்கு மட்டுமா சாப்பாடு? அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடணும். நம்ம எல்லாருமே நிலா சோறு மாதிரி ஜாலியா சாப்பிடலாம். குட்டி மாப்பிள்ள, செமையா சூப்பரா பேசுறடா நீ. மாம்சு, தயவு செஞ்சு வெறுப்ப சும்மா இருக்கு சொல்லிட்டேன். இரு மாப்பிள்ள, அவன் கரெக்டா தானே பேசுறான். மித்ரா, என்ன கையில் இருக்கிற இட்லி மறுபடியும் மாவாகுமான்னு வெயிட் பண்றியா? சீக்கிரம் மாப்பிள்ளை கூட சாப்பிடட்டும். டாடி, என்ன மறிப்பு? இல்ல விக்ரம், அது கைய நீட்ட போறீங்களா இல்லையா? நீங்க சாப்பிடலனா நானும் சாப்பிட மாட்டேன். நானும் பட்டினியா கிடப்பேன். மம்மி, நீ குடு மம்மி. நான் வாழ்க்கையில தடுமாறி நின்னப்பெல்லாம் எனக்கு தோள் கொடுத்தது என் பொண்டாட்டி தான். ஊர் உலகமெல்லாம் என்ன தோத்துருவேன்னு சொன்னப்ப இல்ல நீங்க ஜெயிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை கொடுத்தது என் பொண்டாட்டி தான். இங்க பாரு, யார வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா இங்க பாருங்க, பொண்டாட்டிய மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. அதனால பொண்டாட்டி தான்ப்பா நமக்கு எல்லாமே. நல்லா யோசிச்சு பாரு. நம்ம அண்ணன் தம்பி, அம்மா அப்பா எல்லாரும் நம்ம மேல பாசம் வைக்கலாம். அதெல்லாம் பெருசு இல்ல. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து முன்ன பின்ன தெரியாத நமக்காக வந்து வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு நம்ம மேல உயிரையே வச்சிருக்கிற ஒரே ஜீவன் நம்ம பொண்டாட்டி மட்டும்தான். அவங்கள நாம எப்போதுமே கஷ்டப்படுத்தவே கூடாது. அதுக்காக உங்க பொண்டாட்டிய தலையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்லல. அவங்கள தலை குப்புற போட்டு மிதிக்க வேண்டான்னு தான் சொல்றேன். நான் சொல்றது
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? எனக்கு தலைவலி கூடாதுன்னு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தல, அதுக்கு தான் தேங்க்ஸ். அப்பாடா, இப்பவாது புரிஞ்சுதே. புரிஞ்சுதாவா? ஹலோ, இப்ப நான் தேங்க்ஸ் சொன்னது நீ என் மேல காட்டின அக்கறைக்காக தான். அதுக்காக உன் மேல இருக்கிற கோவம்லாம் எனக்கு ஒன்றும் தீரல. உன் மேல எனக்கு இன்னும் கோவம் வரத்தெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனா நான் அதை வெளிப்படுத்துற முறை வேணா தப்பா இருக்கலாம். இனிமேல அப்படி பண்ண மாட்டேன். மித்ரா, நீ இன்னும் அந்த காந்தி மதியமா கார்த்திகை சப்போர்ட் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு ஒரு நேரம் வரும்போது உனக்கே புரியும். இப்போதைக்கு தேங்க்ஸ். கமலம், லெமன் ஜூஸ் தானே, இதெல்லாம் பத்தாது. இன்னும் ஹெவியா ஏதாவது பண்ணணும். இன்னும் நல்லா கம் போட்டு ஓட்டுற மாதிரி பண்ணணும். இதெல்லாம் என் வயசுக்கு சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் சொல்றேன். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? எனக்கு தலைவலி கூடாதுன்னு லெமன் ஜூஸ் போட்டு கொடுத்தல, அதுக்கு தான் தேங்க்ஸ். ஐயோ, இங்க தானே வச்சிருந்தேன். என் ட்ரெஸ்ஸை யார் எடுத்துட்டு போயிருப்பாங்க? ஐயோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? ஐயோ, அம்மா. ஐயோ, பாட்டி. என்ன யாரையுமே காணோம். அம்மா, சாமி கும்பிடலாமா? அத்தை, மித்ரா குளிச்சுட்டு வந்துட்டுமே. இவ்வளவு நேரமாவா குளிச்சிட்டு இருப்பா? இந்நேரம் வந்திருக்கணுமே. பூஜைக்கு வேற நேரம் ஆகுது. மித்ரா குளிச்சுட்டு வரட்டும் அத்தை. புடவைதானம் கொடுக்கும் போது வந்தா போதும், நாம பூஜையை ஆரம்பிச்சிடலாம். நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. சரி, நீங்க ஆரம்பிங்க. நான் போய் மித்ராவை கூட்டிட்டு வரேன். கமலம், நீ ஏமா போற? புடவை தானம் கொடுக்கும் போது நீ இருக்கணும் இல்லையா? டேய் வினய், மித்ரா குளிக்க போனா ஆளை காணோம். நீ போய் பாத்துட்டு வா போ. சரிங்க தாதா, நான் போய் பாக்குறேன். யாராவது இருக்கீங்களா? ஐயோ, யாராவது வாங்களே ப்ளீஸ். ஐயோ, என் ட்ரெஸ் வந்து யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. யாராவது இருக்கீங்களா? வாங்க. குளிக்க போனா வர வேண்டியதுதானே? இவளுக்கா எல்லாருமே மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா என்ன? இல்ல தாத்தா வேற என்ன போய் கூட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்க. கேட்டா புருஷன் தானே, நீ போய் கூட்டு வரதுல என்ன இருக்குன்னு சொல்லுவாரு. எல்லாம் என் தலையெழுத்து. எங்க போனான்னு தெரியல. எனக்கு உதவி பண்ணுங்க ப்ளீஸ். யாராவது இருக்கீங்களாவா? அங்க என்ன பிரச்சனை? இந்த வரேன் இரு. அம்மா. திரா. வினய், நல்லவேளை நீங்க வந்தீங்க. என் Dress துண்டு எல்லாத்தையும் இங்கதான் போட்டிருந்தேன். யாரு எடுத்தானே எனக்கு தெரியல. ஐயோ, எனக்கு Dress வேணும். எனக்கு என்னோட Dress எடுத்து தாங்களே. இங்கயா போட்டிருந்த? ஆமா, இந்த கதவுல தான் போட்டிருந்தேன். அது எப்படி கதவுல போட்டது காணாம போகும்? என்ன வினய், அதெல்லாம் இப்ப யோசிக்க டைம் இல்ல. கீழே எங்கயாவது கடந்தா கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். பூஜைக்கு வேற நேரம் ஆச்சு. பூஜைக்கு தான் அங்க கூட்டு வர சொல்லிதான் என்னைய அனுப்பிச்சாங்க. அதனாலதான் நானே இங்க வந்தேன். ப்ளீஸ் கொஞ்சம் என் Dress எடுத்து கொடுங்களேன். இரு பாக்குறேன்.
மித்ரா மித்ரா அம்மா நீங்க எப்படிங்க? என்ன மன்னிச்சிரு. ஐயோ என்னம்மா நீங்க கால்ல எல்லாம் விழறீங்க? நீங்க வயசுல பெரியவங்கம்மா. ஐயோ இத பாரு, வயசுல சின்னவங்க பெரியவங்க எல்லாம் முக்கியமே இல்லம்மா. மனசுல யாரு பெரியவங்கன்னு தான் பாக்கணும். உன் நல்ல மனசு வேற யாருக்குமா வரும் சொல்லு? என்னம்மா இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? ஐயோ அது ஏன் கேக்குற? எல்லாமே என் நேரம்மா. மாப்பிள்ள பண்ண பிரச்சனைனால இதுக்கெல்லாம் நீதான் காரணம். இதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்காதுன்னு சொல்லி என்ன அந்த வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. என் புருஷனும் ஏற்கனவே என்ன துரத்தி விட்டுட்டாரு. இப்ப எனக்கு யாருமே இல்ல. நான் இப்ப ஆதரவே இல்லாம இருக்கேன் மித்ரா. எங்க போறதுன்னே தெரியல. ஆத்துல குளத்துலன்னு எதுலயாவது குதிச்சு செத்து போயிடலான்னு நினைக்கும் போதுதான் எனக்கு உன் ஞாபகமே வந்தது. நான் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அது எல்லாத்தையும் மன்னிச்சு ஏத்துக்கிற பக்குவம் உனக்கு மட்டும்தாம்மா இருந்துச்சு. நீ எனக்கு இன்னொரு தாய் மாதிரிமா. உனக்கு இருக்கிற பெருந்தன்மை யாருக்குமே வராதுமா. அதனாலதான் உன்கிட்ட அடைக்கலம் தேடி நான் வந்திருக்கேன். என்னம்மா சொல்றீங்க? ஆமா மித்ரா, எனக்கு வேற போக்கிடமே இல்ல. உனக்கு ஒத்தாசையா நான் இங்கே இருந்துடுறேனே. நீ போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு மீதி காலத்தை நான் கழிச்சிடுறேம்மா. மித்ரா ப்ளீஸ் மித்ரா, என்ன உன் கூடவே சேர்த்துக்கோயே ப்ளீஸ் மித்ரா. இல்லம்மா இத நான் எப்படி பண்றது? நான் வேணும்னா காந்திமதி அம்மா கிட்ட பேசி உங்களை தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணவா? ஐயோ வேண்டாம் மித்ரா, அதெல்லாம் வேண்டாம். அண்ணி என்ன பார்த்தாலே அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க கிட்ட எல்லாம் என்ன பத்தி பேசாதம்மா. நீ ஏத்துக்கலன்னா எனக்கு வேற வழியே கிடையாதுமா. நான் எங்க போவேன், யார பாப்பேன்? சரி நான் போறேன், எங்கேயாவது போறேன். ஐயோ இருங்கம்மா, இப்போ ஏன் அவசரப்படுறீங்க? எனக்கு வேற வழி தெரியலையே மித்ரா. மித்ரா